திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார். முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பயணத்தின் நிறைவு விழா மதுரையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழகத்தின் நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும், திராவிட இயக்கத்தை பாதுகாக்கும் ஒரு அரணாக எப்போதும் மதிமுக இருக்கும் என்றும் தெரிவித்தார். திராவிட இயக்கம் என்கிற எஃகு கோட்டை ரத்தத்தால், கண்ணீரால், வியர்வையால் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த இயக்கத்தை அழிப்பேன் என்று சொல்வதற்கு எவரும் துணியவில்லை. அழிப்போம் என்று கருதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தடை விதிக்கப் போகிறோம் என்ற செய்தி வந்தபோது ஒரு கட்சி தன் கட்சியின் பெயரையே மாற்றிக்கொண்டு அகில இந்திய கட்சி என்று புதிய நாமகரணத்தை சூட்டிக் கொண்டது. நாங்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறோம், விசா கைதிகளாக இருக்கிறோம். பாளையங்கோட்டை சிறையிலே விசா கைதியாக இருக்கிறேன். அப்படி என்றால் கட்சிக்கே தடை வருமாமே, எப்படி இந்த கட்சியை கலைஞர் காப்பாற்றுவார் என்ற கேள்வி எழுந்தபோது அவர் சென்சாரின் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு இலக்கியத்திலிருந்தே தன் உடன்பிறப்புகளுக்கு செய்திகளை சொல்லுவதிலே வல்லவர் என்பதால் அவர் எழுதி மறுநாள் வெளியாகிற முரசொலி 4 நாள் கழித்துத்தான் சிறைக்கு வரும். அதில் அவர் எழுதியிருக்கக்கூடிய உடன்பிறப்பு மடலை எல்லா சக கைதிகளையும் விசா கைதிகளையும் உட்கார வைத்து நான் உரத்த குரலில் வாசிப்பேன். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, அந்த கடிதத்தை 2 முறை நான் வாசிப்பேன்.